أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم குர்ஆனிக் அரபிக் 165 என்ற இந்த பதிவில் ஹலக என்ற வார்த்தைக்கான அர்த்தம் மற்றும் உதாரணம் பார்க்க உள்ளோம். ஹலக என்றால் படைத்தான், கிரியேட்டர். ஹலக படைத்தான், ஹாலிக் படைப்பாளன், இறைவனுடைய பெயர்களில் ஒன்று ஹாலிக் படைப்பாளன். ஹலக அவன் படைத்தான், ஹலக அவன் படைத்தான். ஹலக என்ற வார்த்தை திருக்குர்ஆனில் சுமார் 248 முறை வரப்பெற்றுள்ளது. ஹலக படைத்தான். முதலில் 38வது அத்தியாயம் 27வது வசனம். ஒமா ஹலஹ்ன ஸமா வல் அர்ல ஒமா பைனஹுமா பாத்திலா. மா என்றால் இரண்டு அர்த்தம், இல்லை என்ற அர்த்தத்துக்கு வரும். இன்னொரு அர்த்தம் கேள்விக்குறியாக வரும். இந்த இடத்தில் இல்லை என்ற அர்த்தத்தில் வந்துள்ளது. மா ஹலஹ்னா நாம் படைக்கவில்லை. ஹலஹ அவன் படைத்தான், ஹலஹ்னா நாம் படைத்தோம். மா ஹலஹ்னா நாம் படைக்கவில்லை. சமா வானம், வல் அர்ல் என்னும் பூமி. ஒமா ஹலஹ்ன ஸமா வல் அர்ல மேலும் வானத்தையும் பூமியையும் நாம் படைக்கவில்லை. ஒமா பைனஹுமா இவ்விரண்டிற்கும் இடையே உள்ளவற்றையும். ஒமா பைனஹுமா பைன இடையே, பைனஹுமா இரண்டிற்கும் இடையே. ஒமா பைனஹுமா அவ்விரண்டிற்கும் இடையே எவையெல்லாம் உள்ளவையோ அவற்றை, இவ்விரண்டிற்கும் இடையே உள்ளவற்றையும். ஒமா ஹலஹ்ன ஸமா வல் அர்ல ஒமா பைனஹுமா பாத்திலா வீணுக்காக, பாத்தில் வீணாக, வீணுக்காக, பாத்திலா வீணுக்காக, பாத்திலா வீணுக்காக. ஒமா ஹலஹ்ன ஸமா வல் அர்ல ஒமா பைனஹுமா பாத்திலா மேலும் வானத்தையும் பூமியையும் இவ்விரண்டிற்கும் இடையே உள்ளவற்றையும் வீணுக்காக நாம் படைக்கவில்லை. அடுத்த 56வது அத்தியாயம் 57வது வசனம். நஹ்னு ஹலஹ்னாக்கும் ஃபலௌலா துஸத்திஹூன். நஹ்னு நாம், ஹலஹ்னாக்கும் நாம் உங்களை படைத்தோம். ஃபலௌலா துஸத்திஹூன் எனவே நீங்கள் உண்மை என்று நம்ப வேண்டாமா. ஃபலௌலா துஸத்திஹூன் எனவே நீங்கள் உண்மை என்று நம்ப வேண்டாமா. நஹ்னு ஹலஹ்னாக்கும் ஃபலௌலா துஸத்திஹூன் நாமே உங்களை படைத்தோம் எனவே நாம் கூறுவதை நீங்கள் உண்மை என்று நம்ப வேண்டாமா. அடுத்து 79வது அத்தியாயம் 27வது வசனம். அன்தும் அஷத்து ஹல்கன் அமிஸ் ஸமா பனாஹா. அன்தும் அஷத்து ஹல்கன் கேள்விக்குறி. அன்தும் நீங்கள், அன்தும் நீங்களா. அஷத்து ஹல்கன் படைப்பால் மிக கடினமானவர்கள். அஷத்து ஹல்கன் படைப்பால் மிக கடினமானவர்கள். அல்லது சமா வானமா, அமிஸ் சமா அல்லது வானமா. பனாஹா அதை அவன்தான் அமைத்தான், பனாஹா அதை அவன்தான் அமைத்தான். அன்தும் அஷத்து ஹல்கன் அமிஸ் சமா பனாஹா உங்களை படைத்தல் கடினமா அல்லது வானத்தை படைத்தல் கடினமா, அதை அவனே படைத்தான். அடுத்து 87வது அத்தியாயம் 2வது வசனம். அல்லதி ஹலஹ ஃபஸவ்வா. அல்லதி அவனே, ஹலஹ படைத்தான், ஃபஸவ்வா அவன் செவ்வையாக்கினான், ஃபஸவ்வா அவன் செவ்வையாக்கினான். அல்லதி ஹலஹ ஃபஸவ்வா அவனே யாவற்றையும் படைத்து செவ்வையாக்கினான். அது 96வது அத்தியாயம் 1வது வசனம். யஹ்ர பிஸ்மி ரப்பிக அல்லதி ஹலஹ். யஹ்ர ஓதுவீராக, படிப்பீராக. பி இஸ்மி பி இஸ்மி பெயர், பி இஸ்மி பெயரை கொண்டு. ரப்பிக்க ரப் இறைவன், ரப்பிக்க உம்முடைய இறைவன். பி இஸ்மி ரப்பிக்க இறைவனின் பெயரால். அல்லதி அவன், ஹலஹ அவன் படைத்தான், ஹலஹ அவன் படைத்தான். யஹ்ரா பிஸ்மி ரப்பிக்க அல்லதி ஹலஹ் யாவற்றையும் படைத்த உம்முடைய இறைவனின் திருநாமத்தை கொண்டு ஓதுவீராக.